ஒரு நாள் யமுனை ஆறு கருமையாக மாறியது. மேலும் பசுக்கள் தண்ணீர் குடித்தவுடன் நிலை தடுமாறி விழுந்தன. கிராம மக்கள் அஞ்சினர். அற்புத நாகன் காளியன் ஆற்றை விஷமயமாக்கியிருந்தான். இதை அறிந்த சிறிய கிருஷ்ணன் துணிச்சலாக ஆற்றிற்குள் குதித்தார். ஆழத்தில் காளியன் தனது பெருமை மிக்க பல தலையுடன் விழித்துக் கொண்டான். அவன் கோபமாக கிருஷ்ணனை மடக்கிக் கொள்ள முயன்றான். ஆனால் கிருஷ்ணன் திறமையாக தப்பி காளியனின் தலைகளின் மீது ஏறி நின்றார். பின்னர் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் கிருஷ்ணன் அங்கே தன் மந்திரமிகு நடனத்தை ஆடியார். அவரது தெய்வீக கால்களின் ஒவ்வொரு அடி விழுந்த போதும் காளியனின் சக்தி குறைந்து கொண்டே சென்றது. தோற்றதை உணர்ந்த காளியன் இரக்கமாய் வேண்டிக் கொண்டான். கிருஷ்ணன் அவனை மன்னித்து யமுனையை விட்டு புறப்படுமாறு கட்டளையிட்டார். காளியன் சம்மதித்து சென்றதும் ஆற்று நீர் தெளிவாக மாறியது. கிராம மக்கள் மகிழ்ச்சியோடு ஆரவாரித்து தங்கள் பிரியமான கிருஷ்ணனை போற்றி